இதுக்கு வந்து நமக்கு ஹை லெவல் ஸ்கில்ஸ் தேவையில்லை, பிரைஸ் ஆக்ஷன் தேவையில்லை, ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அதாவது அடிப்படை %1 $1 ப்ராஃபிட் வந்ததும் க்ளோஸ் பண்ணக்கூடிய உங்கள் கை $6 $10 லாஸ் வந்தாலும் எதுக்காக க்ளோஸ் பண்ண மாட்டேங்குது? இதுக்கு முன்னாடி நாம பார்த்த வீடியோல MT5ல எப்படி நாம இண்டிகேட்டரை ஆட் பண்ணணும், அப்படி எந்தெந்த இண்டிகேட்டர்லாம் நாம யூஸ் பண்ணுனா நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். இது கூடவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட ஒரு டவுட், சார் நான் MT5 யூஸ் பண்ணாம என்னால ட்ரேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்க MT5 யூஸ் பண்ணாம ட்ரேட் பண்ணலாம், ஆனா இந்த அளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா உங்களால ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு MT5ல இருக்கக்கூடிய அவ்வளோ ஆப்ஷன்களும் ரொம்ப அட்வான்ஸ் லெவலா இருக்கு. ஆனா நீங்க எந்த புரோக்கர்ல ட்ரேட் பண்றீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நல்லா ரெகுலேட்டடா இருக்கக்கூடிய XM ட்ரேடா இருக்கட்டும், XNS, ActaFX இந்த மாதிரியான புரோக்கர்கள்ல அவங்களும் சார்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அது மூலியமாகவும் நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஆனாலும் அது நமக்கு ரொம்ப கேப்பபிளாக இருக்காது. அந்த ஒரு காரணத்தினால தான் நாம் MT5 யூஸ் பண்ணுறோம். இப்போ MT5ல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோடு பார்த்தோம். இப்போ தேர்ட் எபிசோடா ரொம்ப வேல்யூபிளாக நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு நல்ல இண்டிகேட்டர் ஒன்று சொல்லுங்க சார். அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நான் தினமும் ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்கள் மேக் பண்ணணும், ஆனால் கண்டினியூவாக மேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில இண்டிகேட்டர்ஸை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியும் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கான வீடியோ தான் இது. இது கூடவே நாம இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்பலாமா? நிறைய பேரோட கொஸ்டின் அதுதான். இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நம்பலாமா? இந்த இண்டிகேட்டர்ஸில் நாம் ட்ராவல் பண்ணி ட்ரேட் பண்ணால் லாங் டேர்முக்கு நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியுமா அப்படின்னும் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த வீடியோவோட போனஸ் டிப்பாக நான் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாம் போட்ட வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கல, இல்லை ட்ரேடிங்னா எப்படி சார் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு எல்லா டீட்டெயிலையும் தெளிவாக நம்மளோட சேனலில் 1 by 1 நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இது கூட நிறைய பேர் சார் உங்களோட லைவ் ட்ரேடிங்கை காட்டுங்க, இல்ல உங்களோட ட்ரேடிங் பேலன்ஸை காட்டுங்க, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸும் நமக்கு வந்துட்டு இருக்கு. டே பை டே நம்ம ட்ரேடிங் சேனலுக்கு தேவையான பேசிக்ஸ் எல்லாமே நாம் எடுத்து முடிச்சதுக்கு பிறகு நம்மளோட ட்ரேடிங் அண்ட் என்னோட அந்த ட்ரேடிங் பேலன்ஸுக்கான 1 மில்லியன், அதாவது $1 மில்லியன் டிராவல் கிட்டத்தட்ட 3 வருஷம் அதில் கம்ப்ளீட் ஆகிருக்குது. இன்னும் ஒரு 4 வருஷம் இருக்குது. அதாவது ரொம்ப பெரிய அமௌண்ட்ல இருந்துலாம் 1 மில்லியனுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணல. ஜஸ்ட் ஒரு $1000 இருந்து $1 மில்லியன் எந்த ரேஞ்சில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுறதுக்காகவே கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ போட போகிறோம். இப்போ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த MT5ல ரொம்ப வேல்யூபுளாக இருக்கக்கூடிய ஒரு சில இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸை நானும் அதிகப்படியாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹை லெவலாக நீங்கள் ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் ஆகாது. இருந்தாலும் சார் நான் ஒரு பிகினராக இருக்கேன் சார், நான் எனக்கு எந்த இடத்துல ட்ரேடு எடுக்கணும்னு தெரியல, எந்த இடத்துல ட்ரேடை க்ளோஸ் பண்ணணும்னு தெரியல, இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் எப்படிலாம் ட்ரா பண்ணாலும் அது எனக்கு ப்ராப்பராக ஒபே பண்ண மாட்டேங்குது. அப்படி ஒபே பண்ணாலும் ஒரு சில நியூஸ்கள் வரும்போது எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுது அப்படின்னு இருக்கிறவங்களுக்காகவே எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க. இப்போ நாம் இந்த MT5ல இதுக்கு முன்னாடி பொலினியர் பேண்டை ஆட் பண்ணியிருந்தோம். நம்ம சேனலை யார் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நாம் போட்ட வீடியோவில் பொலினியர் பேண்டை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தோம். அந்த பொலினியர் பேண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி இந்த சார்ட்டில் ஆட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். இந்த பொலினியர் பேண்டை டெலீட் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிளை கட் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கும். அதை தொட்டிங்கன்னா அதில் பொலினியர் பேண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டெலீட்டும் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக டெலீட் பட்டன் ரைட் சைடு மேலே இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டிக்கை போட்டுட்டு டெலீட் கொடுத்தானா டெலீட் ஆயிரும். இப்போ நம்ம அந்த இதை டெலீட் பண்ணிட்டோம். ரெண்டாவது நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் என்னன்னா மூவிங் ஆவரேஜ். இந்த உலகத்திலேயே நிறைய பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி, பிரேக் அவுட்டாக இருக்கட்டும், ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும், இல்லை இன்ட்ராடே, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தாலும் இந்த ஒரு மூவிங் ஆவரேஜை வச்சுட்டு இன்னும் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவங்க கண்டினியூவாக
என்னால் அந்த சார்ட்டை அனலைஸ் பண்ண முடியல சார் இப்படின்னு இருக்கிறவங்களும் இன்னைக்கும் இந்த மூவிங் ஆவரேஜில் அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வகையில் நாம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இதில் மேலே இருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை நீங்கள் தொட்டுட்டு மெயின் சார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ளஸில் இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே மூவிங் ஆவரேஜ் இருக்கும். இந்த மூவிங் ஆவரேஜ்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், எக்ஸ்போனென்ஷியல், ஸ்மூத்டு மூவிங் ஆவரேஜ், லீனியர் வெயிட் மூவிங் ஆவரேஜ் இப்படிங்கிற மாதிரி 4 மூவிங் ஆவரேஜஸ் இருக்குது. இதில் நமக்கு எந்த மூவிங் ஆவரேஜ் அதிகமாக தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜும் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இந்த 2 மூவிங் ஆவரேஜ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை சார் இந்த ஸ்மூத் மூவிங் ஆவரேஜை பற்றி சொல்லுங்கள், இல்லைனா இந்த லீனியர் வெயிட் மூவிங் ஆவரேஜை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோக்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய பேசிக் வீடியோஸில் நாம் பண்ணுவோம். இப்போ சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் நம்ம வைக்க போகிற கேண்டிலோட அளவுகள், அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதில் 10 அப்படிங்கிற மாதிரி செட் ஆயிருக்கு. அப்போ 10 கேண்டிலோட ஆவரேஜ் வேல்யூவை தான் நமக்கு வந்து அந்த மூவிங் ஆவரேஜ் நமக்கு காட்டும். 10 கேண்டில், அதாவது ஒரு கேண்டில் கீழே, ஒரு கேண்டில் மேலே, ஒரு கேண்டில் கீழே, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அந்த 10 கேண்டிலோட ஆவரேஜை ஒரு ஸ்டெப்பாக நமக்கு அது எடுத்து காட்டும். இதுதான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 10 பண்ணக்கூடிய வேலை. ஆனால் நம்ம இதில் என்ன அளவு நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரு 8 வைக்க போகிறோம். அதே சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் 8 வைக்க போகிறோம். எல்லாமே ஓகே. இப்போ சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்த்தோன்னா அது வந்து நம்மளோட மெயின் சார்ட்டில் ஆட் ஆகிரும். ரெண்டாவது, இது கூடவே மறுபடியும் இன்ஃபினிட்டி சிம்பிளை தொட்டு அதே மெயின் சார்ட்டில் மறுபடியும் ஒரு மூவிங் ஆவரேஜை எடுத்து 8க்கு டபுளாக இருக்கக்கூடிய ரேஞ்சாக ஒரு 16 அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு மறுபடியும் மெயின் சார்ட்டுக்கு நம்ம போயிடும். இப்போ எந்த இடத்துல நாம அந்த 16ஐயும் 8ஐயும் நாம பிளேஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கிராஸ் ஓவர் நடக்கும். அந்த கிராஸ் ஓவர் நடக்கக்கூடிய இடத்துல நாம ட்ரேட் எடுக்கணும். ரொம்ப லீஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடியதை கிரீனாகவும் ஹையர் வேல்யூ இருக்கக்கூடியதை ரெட்டாகவும் நாம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். அதாவது மேலே அப்படின்னு நினைச்சிங்கன்னா கிரீன், கீழே அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரெட். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கிரீன் வந்து மேலே இருக்குதோ அப்போ வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்களுக்கான பை ஆர்டரை பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ஒரு கிராஸ் ஓவரில், அதாவது இந்த ஒரு கட்டிங்கில் நீங்கள் வந்து எடுத்திருந்தீங்க, ஒரு பை ஆர்டர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டைம் லைன்லேயே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு பை ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டேக் ப்ராஃபிட்டை வந்து ஒரு ஹையஸ்ட் லெவலில் வச்சுட்டு இதை வந்து ஒரு பிரேக் ஈவன், அதாவது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோக்குள்ள நான் நிறைய வீடியோ சொல்லியிருக்கிறேன். ஓரளவுக்கு ஒரு 100 பாயிண்டை தாண்டும் போதே உங்களுக்கான ப்ராஃபிட்டை பிரேக் ஈவனுக்கு கொண்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். பிரேக் ஈவன் அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல உங்களோட ட்ரேடை பிளேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு உங்களோட ஸ்டாப் லாஸை கொண்டு வந்துடணும். அதுதான் பிரேக் ஈவன். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரிஸ்க் இல்லாத ஒரு ட்ரேடாக மாறிடும். ரிஸ்க் இல்லாத ட்ரேடாக மாறும்போது நமக்கு அது ப்ராஃபிட் தொட்டாலும் பிரச்சனை இல்லை, ஸ்டாப் லாஸ் அடித்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பிரேக் ஈவன் பண்ணாமல் ஸ்டாப் லாஸ்லேயே வச்சுட்டு நான் சின்ன சின்ன ட்ரேடுகள் நிறைய எடுப்பேன் சார், ஆனால் நான் அந்த பிரேக் ஈவன்லாம் பண்ண மாட்டேன், ஸ்டாப் லாஸும் வைக்க மாட்டேன் அப்படின்னா ட்ரேடிங் உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு அர்த்தம். யார் ஒரு ஆள் கண்டினியூவாக நம்ம ட்ரேட் பண்ணணும், இல்லை நான் வந்து ட்ரேடிங்கில் வந்து நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும் சார், ட்ரேடிங்கில் நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு முயற்சி இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் அது டெமோ அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், ரியல் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கான ஸ்டாப் லாஸை நீங்கள் ப்ராப்பராக பிளேஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு இப்போமே சொல்கிறேன், இந்த ட்ரேடிங்கை விட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாமல் மைண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க. நான் வந்து மூவிங் அவரேஜ் கிராஸ் வெட்டக்கூடிய இடங்கள்லாம் நான் ட்ரேட் எடுப்பேன் சார், ஆனால் மைண்ட் கண்ட்ரோல் இல்லாமல் ஒரே டைமில் 10 சார்ட்டை பார்ப்பேன், 20 சார்ட்டை பார்ப்பேன் அப்படின்னாலும் இந்த ட்ரேடிங் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா மேக்ஸிமம் எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தாலும் 1 2 3 சார்ட்டுக்கு மேலே அவங்களால பார்க்கவே முடியாது. இல்லை சார் நான் நிறைய வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கிறேன், 10-15 கம்ப்யூட்டர்கள்லாம் வச்சு நிறைய சார்ட்டெல்லாம் மேக் பண்ணி அனலைஸ் பண்ணி வீடியோ போடுறாங்க. வீடியோக்கு வேணால் அது சாத்தியம் ஆகலாம், ஆனால் ரியல் லைஃபுக்கு அது சாத்தியம் ஆகாது.
என்னைக்குமே நீங்கள் ட்ரேட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச கரன்சி பேர், ஏதாவது ஹை வாலட்டைல் இருக்காத ஒரு சில கரன்சி பேர். அதாவது ஹை வாலட்டைல் எதுலலாம் இருக்கும்? நாஸ்டாக், அதாவது நாஸ் 100, கோல்டு, US30, இதெல்லாம் ஃபாரின் கரன்சிஸ். இந்த மாதிரி கரன்சிஸை விட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச யூரோ USD, JBP USD, GBP USD, அதாவது ஜாப்பனீஸ் யாங் USD, இந்த மாதிரியான ஒரு கரன்சி பேர்களில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டினியூவாக உங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஃபிட்களை நாமளும் மேக் பண்ணலாம். இப்போது நம்ம இந்த மூவிங் ஆவரேஜை பற்றி நாம் பார்த்துட்டோம். இப்போ இந்த மூவிங் ஆவரேஜ் ரெண்டையுமே அந்த ஒரு இன்ஃபினிட்டி சிம்பிளை கிளிக் பண்ணி அதை ரெண்டையுமே நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணியாச்சு. இப்போ நாம் அடுத்ததாக பார்க்க போகிறது பாரபோலிக் SAR. இந்த பாரபோலிக் SARம் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு ரிசல்ட்டை தரக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான். இந்த பாரபோலிக் SAR கிளிக் பண்ணிட்டு எதையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஸ்டெப்பையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், மேக்ஸிமமையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அப்படியே வச்சுட்டு அதே கிரீன் கலர் ஓகே தான், சேவ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உள்ளே வந்துக்கோங்க. உள்ளே வந்துட்டு நல்லா கேட்டுக்கோங்க, 2 இண்டிகேட்டரை கம்பைன் பண்ணி நாம் ஒரு ட்ரேடு எடுக்கும்போது அது நமக்கு ஒரு ட்ரிபிள் கன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்கும். அதே இது 2 இண்டிகேட்டரையும் பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடை எடுத்தீங்கன்னா அது ட்ரிபிள் கன்ஃபர்மேஷனாகவும் 5 லெவல் கன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். அது என்ன சார் 5 லெவல் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்டை பேஸ் பண்ணுறது, பாரபோலிக் SR ப்ளஸ் சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் ஒரு 2, இதெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணி எடுத்தீங்கன்னா நல்லா அடிச்சு சொல்கிறேன், 100ல் 95 ட்ரேட் உங்களுக்கும் ப்ராஃபிட் வரும். அப்போது இந்த பாரபோலிக் SRஐ வந்து நம்ம எடுத்தாச்சு. இந்த பாரபோலிக் SRஐ எடுத்தோம்னா இப்போது இதில் நல்லா உங்களுக்கு தெரியும், இப்போது மார்க்கெட் வந்து ஒரு ஹை லெவலில் இருந்து டவுனுக்கு வந்திருக்குது. டவுனில் இருந்து மறுபடியும் மேலே போகும்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 டாட் வச்சுருக்குது. அப்போது அந்த 2 டாட் வைக்கும்போது நமக்கு மார்க்கெட் மேலே போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இண்டிகேட்டரை நமக்கு வந்து பிளேஸ் பண்ணுறது. அப்போது இந்த இடத்துல நாம் என்ன பண்ணணும், மறுபடியும் இந்த ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி எடுத்து ஒரு ஹரிசாண்டல் லைனை நம்ம தொட்டுக்கலாம். தொட்டுட்டு இதில் ஒரு சப்போர்ட், இதில் நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, அதாவது ப்ரீவியஸ் லோ, அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது, அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு மறுபடியும் அந்த இதை தொட்டுட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் இந்த அப்பில் இருந்து ஆரம்பித்து டவுனில் ஒரு ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிக்குவாங்க. அப்போது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நாம் கண்டிப்பாக நாம் ட்ரேட் எடுத்துடலாம். இது ஒரு வகையான கன்ஃபர்மேஷன். அதாவது இதெல்லாம் டெக்னிக்கல் அனாலிசிஸும் ப்ரைஸ் ஆக்ஷனையும் வச்சு ட்ரேட் பண்ணுறது இது ஒரு செட். ரெண்டாவது சார் டெக்னிக்கல் அனாலிசிஸ், ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு டைம் இல்லை சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் இண்டிகேட்டருக்குள்ளே போங்க. இண்டிகேட்டரில் போயிட்டு ப்ளஸ் அமுக்கிட்டு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் 16 வச்சுருக்கீங்க, ஓகே. மறுபடியும் இது சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்குள்ளே போயிட்டு 8 வச்சுட்டு சேவ் கொடுத்தாச்சு. சேவ் கொடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு சின்ன இது நம்ம அந்த கலரை மட்டும் மாற்றிக்கலாம். ஏன்னா கலரை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக அந்த ட்ரெண்டை வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணிடலாம், அதாவது எங்கே போகுது மார்க்கெட் அப்படிங்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய லோ, அதாவது ப்ரீவியஸாக இருந்த இந்த லோக்கு முன்னாடி இந்த லோவில் நாம் நல்லா நோட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாரபோலிக் SR என்ன சொல்லியிருக்குது, ஒரு புள்ளி வச்சிருக்குது, அடுத்த புள்ளி வச்சிருக்குது, 3 புள்ளி வச்சிருக்குது. அப்போ இந்த 3 புள்ளி வச்சதுக்கு பிறகு நமக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதாவது மார்க்கெட் மேலே தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எப்போ இந்த கன்ஃபர்மேஷன்கள் கிடைச்சதுக்கு பிறகு அடுத்ததா எப்போ நம்மளோட 2 மூவிங் ஆவரேஜஸும் இந்த இடத்துல கட் ஆகுதோ உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷனும் கிடைச்சிடும். ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சப்போர்ட், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சப்போர்ட் வந்து ரொம்ப கீழே தான் இருக்குது. அப்போ இந்த சப்போர்ட் வந்து கீழே தான் இருக்கிறதுனால ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே இருக்குது. அப்போ பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கணிச்சிக்கலாம். கணிச்சிட்டு எப்போ நமக்கு வந்து இந்த மார்க்கெட் இதில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பச்சை லைன் நமக்கு மேலே கட் ஆகி மேலே வருதோ அந்த இடத்துல உங்களுக்கான பை ஆர்டரை கண்ணை மூடிட்டு நீங்கள் பிளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு ட்ரிபிள் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு. சப்போர்ட் கீழே இருக்குது, சப்போர்ட்டுக்கு மேலே தான் வந்திருக்கு. இதை
நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம், இன்ட்ராடேயாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்லை சார் நான் வந்து எப்போல்லாம் எனக்கு வந்து இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சாலும் இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு ஹை லெவல் ஸ்கில்ஸ் தேவையில்லை, ப்ரைஸ் ஆக்ஷன் தேவையில்லை, ஃபண்டமெண்டல்ஸ் எதுவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அதாவது அடிப்படை இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில இண்டிகேட்டர்ஸை வச்சு நீங்களும் உங்களோட கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட்டை மேக் பண்ணலாம். இது கூடவே நம்மளோட சேனல் சார்பாக ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வெப்சைட்டில் ப்ரீவியஸாக அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளோட சேனலில் அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த விஷயங்களில் எதெல்லாம் ரொம்ப தெளிவாக எனக்கு தெரியல சார், இல்லை நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆனாலும் எனக்கு வந்து அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, இல்லை எனக்கு இன்னும் இண்டிப்பான விஷயங்கள்லாம் நிறைய நான் தெரிஞ்சுக்கணும் சார். இந்த ட்ரேடிங் வந்து 1-2 நாட்களில் நம்ம படித்து அது மூலமாக நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஆனாலும் லைஃப் டைம் ஜேர்னியாக நீங்கள் எந்த அளவுக்கு இந்த ட்ரேடிங்கில் ஒரு போதையாகி இந்த ட்ரேடிங்க்கு அடிமையாகிறீங்களோ அன்னைக்கு தான் இந்த ட்ரேடிங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் ரிலீவ் பண்ண முடியாது. அது வரைக்கும் சார் நான் ஒரு $100 போட்டு பார்த்தேன், எனக்கு வந்து லாஸ் தான், ஃபுல்லாமே லாஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் எனக்கு அடுத்த டைம் போடுறதுக்கு ஒரு $100 எனக்கு கையில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டினியூவாக அந்த உங்களுக்குன்னு அவங்க தரக்கூடிய டெமோ அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை, 2 வருஷம் 3 வருஷம் அப்படி உங்களுக்கான ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூவாக பண்ணினா மட்டும்தான் அந்த ரியல் அக்கௌண்ட் வரும்போது உங்களுக்கு அதில் ஒரு பேனிக் இருக்காது, அதாவது பயம் இருக்காது. இல்லாத பட்சத்தில் ஒரு ட்ரேடை எடுத்துகிட்டு உடனே டக்குன்னு போயிடுது, டக்குன்னு நேராக ஹிஸ்ட்ரி போயிட்டு டக்குன்னு ஹிஸ்ட்ரியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறது. என்றைக்குமே அந்த தப்பை பண்ணாதீங்க. ஒரு ட்ரேட் நீங்கள் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேட் பிளேஸ் பண்ணதுக்கு பிறகு எப்போவுமே நாம் மார்க்கெட்டில் தான் இருக்கணும். மார்க்கெட்டோட சார்ட்டை மட்டும் தான் நாம் பார்க்கணும். அந்த கேண்டில் எங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தா மட்டும்தான் அடுத்ததான் நாம் அந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு ட்ரேடை டக்குன்னு பிளேஸ் பண்ணிட்டு உடனே ட்ரேடு ஹிஸ்ட்ரியை பார்க்குறது, அந்த இதை வந்து ஒரு $1 வந்தோன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போயிடலாமா, $2 வந்தோன்னா க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போயிடலாமா, இந்த மாதிரிலாம் நினச்சிங்கன்னா உங்களுக்கான டார்கெட்டை அந்த மார்க்கெட் தொடும், உங்களுக்கான அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கும். ஆனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு உங்களோட மைண்ட் தயாராக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணும்போது $100 உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்குது, 1% $1 ப்ராஃபிட் வந்ததும் க்ளோஸ் பண்ணக்கூடிய உங்கள் கை $6 $10 லாஸ் வந்தாலும் எதுக்காக க்ளோஸ் பண்ண மாட்டேங்குது, எதுக்காக ஸ்டாப் லாஸ் வைக்காமல் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ இந்த ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டினியூவான ஒரு தொழிலாக எடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை அப்படின்னு தான் நினைக்கணும். இன்னும் நான் எதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் FX Man Gold.